மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்ததாக என் தொகுதியான கவுண்டம்பாளையம் சார்ந்த சில கோரிக்கைகளை முன்வைக்கின்றேன். என்னுடைய தொகுதியான கவுண்டம்பாளையத்திற்கு உட்பட்ட சில பகுதிகளில் அரசு புறம்போக்கு நிலங்களில் 40-50 வருடங்களாக மக்கள் வசித்து வருகிறார்கள். அவர்கள் மின்கட்டண ரசீது போன்ற முறையான ஆவணங்களை வைத்துள்ளார்கள். இருப்பினும் இதுவரை இவர்களுக்கு பட்டா வழங்கப்படாததால் பொருளாதார உரிமைகள் மற்றும் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. உதாரணமாக, அவர்கள் முன்னேற்றத்திற்கு வங்கியில் கடன் வாங்க இயலாத சூழல், வாழும் இடத்தில் இருந்து வெளியேற்றப்படுவோமோ என்றும் அச்சம் போன்ற இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். முந்தைய ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்ட இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு அம்மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதிக்கு உட்பட்ட பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வருகிறது. இதில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் வருகை தருகிறார்கள். மேலும் சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் மலைவாழ் மக்களும் இந்த மருத்துவமனையை நம்பி உள்ளனர். இதில் இருக்கும் அறுவை சிகிச்சை மையத்தினை மேம்படுத்தவும், மேலும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ சேவைகளுக்கான விபத்து சிகிச்சை மையம் மற்றும் அவசர சிகிச்சை மையங்களை ஏற்படுத்தவும், அதற்கு தேவையான மருத்துவ உபகரணங்களை விரைவில் வழங்கி உதவுமாறு மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். என் அன்பிற்கினிய கவுண்டம்பாளையம் தொகுதி மக்களே, உங்கள் ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் நான் பொறுப்பாக இருப்பேன். உங்கள் ஒவ்வொரு கோரிக்கைக்கும் நான் குரலாக இருப்பேன். உங்கள் ஒவ்வொரு கனவுக்கும் நான் பாலமாக இருப்பேன். என் உயிர் உள்ளவரை, என் மூச்சுள்ளவரை, என் கடைசி துளி வியர்வை உள்ளவரை கவுண்டம்பாளையத்திற்காகவே உழைப்பேன். இது என் வாக்குறுதி அல்ல, என் வாழ்நாள் சத்தியம். இறுதியாக, எனக்கு முகவரி அளித்து மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பளித்த மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த என் தொகுதி நிர்வாகிகளுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் என் மீதான நம்பிக்கைக்கு நன்றி செலுத்துகின்றேன். இம்மாமன்றத்தில் எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க ஜனநாயகம், வளர்க தளபதி புகழ், வெல்லட்டும் மக்கள் நலன். தமிழ் வணக்கம்.